ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? உங்களை இன்னொரு வ்ளாகில் மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் ஆக்சுவலி ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். வீடியோ பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட்டு ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணலாமா? மார்னிங் ரொட்டீன் எப்போவுமே ஸ்டார்ட்ஸ் வித் வார்ம் வாட்டர் லெமன் ஹனி. அதான் ரெடி பண்ண போகிறேன். வெரி காம் அண்ட் பீஸ்ஃபுல் மார்னிங்கில் விடியறது பார்க்கறதே அவ்வளோ பியூட்டி இல்லை? நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. இட்லி தோசை பேட்டர் ரெடி பண்ணோம். ஸோ அதுக்கு தான் அரிசி ஊற வைக்கலான்ட்டு எடுத்துகிட்ருக்கேன். தீர்ந்துருச்சு, அதை ரீஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற வைக்கணும். நான் ஆக்சுவலி என்ன ரேஷியோவில் ஊற வைப்பேன்னா, ஒரு கிளாஸ் பச்சரிசி, ஒரு கிளாஸ் இட்லி அரிசி, அதே கிளாஸில் 3/4 கிளாஸ் உளுந்து போட்டு கொஞ்சோண்டு வெந்தயம். இதுதான் என்னோடய ரேஷியோ. இதை ஒரு 4 to 6 hours ஊற வச்சுட்டு அப்புறம் அரைச்சி எடுத்துப்பேன். நான் அப்படி தான் செய்வேன். நான் நிறைய காம்பினேஷன் ட்ரை பண்ணி எதுவுமே செட்டே ஆகலை. சரியாகவே தோசை இட்லி வரவே வராது. அப்புறம் அம்மா தான் இந்த ரேஷியோவில் ட்ரை பண்ணி பாரு, நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு இப்போ இது கரெக்டாக இருக்குது. இதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நல்லா வருது இட்லி தோசை. இப்போவே ஊற வச்சிட்டேன்னா ஒரு 3 மணிக்கு அரைச்சி எடுத்துருவேன். அதுக்கப்புறம் அது ஒரு 8 hours பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். தோசை மாவு எனக்கு ஒரு 2 days வரும். நான் மிக்சிலேயே அரைச்சிடுவேன், கிரைண்டர் யூஸ் பண்ணுறதில்ல. 2 days ஒன்ஸு அரைச்சிப்பேன். நான் பல்காக அரைச்சிட்டு 1 week வச்சு யூஸ் பண்ணுறதில்ல. அது உடம்புக்கு அந்தளவு ஹெல்த்தியும் கிடையாது. ஸோ அதனால 2 days ஒன்ஸ் அந்த மாதிரி தேவைப்படும்போது அரைச்சிக்கிறது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பசங்களுக்கு பேன் கேக் தான் செய்ய போகிறேன். என் பையன் கேட்டான். ஸோ அதுதான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு ஒரு கிளாஸ் கோதுமை மாவு எடுத்துப்பேன். அதே கிளாஸில் ஒரு கிளாஸ் பால், 3/4 கிளாஸ் சர்க்கரை, ஒரு பனானா, அப்புறம் ஒரு ஸ்பூன் வெனிலா எசன்ஸ். இதை போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு 1/2 hour to 1 hour அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம பனியாரக்கல்லில் போட்டு எடுக்கிறோம், இல்லை தோசை தவால் எதில் வேணால் போட்டு எடுக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ அதான் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதை கொஞ்ச நேரம் அப்படியே பசங்க தூங்கிட்டு தான் இருக்காங்க, இப்போ எந்திரிக்க மாட்டாங்க. ஸோ அவங்க எந்திரிக்கும் போது சூடாக செஞ்சு கொடுத்துடலாம். அது வரலும் ரெஸ்ட்லேயே இருக்கட்டும். நைட்டு வாஷ் பண்ண வெசல்ஸ் அதை எடுத்து அதோட ப்ளேஸில் வச்சிடலாம். அதை க்ளியர் பண்ணிகிட்ருக்கேன்.
எங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ரவை உப்புமா தான் செய்ய போகிறேன். லஞ்சுக்கு ஆக்சுவலி வந்து லெமன் ரைஸும் சிக்கன் ரோஸ்ட்டும் செய்யலான்ட்டு தான் பிளான் பண்ணேன். அப்புறமா தான் தெரிஞ்சுது ஹஸ்பண்ட் வந்து இன்றைக்கி ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்டிங்கில் வந்து அவங்க ஆஃபீஸ்லேயே வந்து லஞ்ச் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் லஞ்ச் வந்து அவருக்கு தேவையில்லை. அதனால் வெறும் சிக்கன் கிரேவி மட்டும் ரெடி பண்ண போகிறேன். ஸோ மதியத்துக்கு நாங்கள் சப்பாத்தியோடு சேர்த்து சாப்பிட்டுப்போம். இப்போ அதுக்கு தான் வந்து வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிகிட்ருக்கிறேன். தேவையான சிக்கன் மட்டும் எடுத்துகிட்டு மீதியை வந்து ஃப்ரீசர்லேயே வச்சிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். ஸோ அதான் அதில் பாக்ஸில் வச்சிட்ருக்கேன். டைம் இப்போ வந்து 7:30 ஆகுது. பசங்களை இன்னும் எந்திக்கல, தூங்கிட்டு தான் இருக்காங்க. வீடியோவில் அமைதியாக இருக்குல்ல, சைலண்ட்டாக இருக்குது. இது வந்து என் பையன் வந்து இந்த டாயை வந்து வீடியோவில் காட்டணும்னு சொன்னான். இதுக்கு பேர் வந்து ஸ்னோயின்னு வச்சுருக்காரு. இதை கண்டிப்பாக வீடியோவில் காட்டணுன்னா அதனால தான் சரி கிளிப் எடுத்துகிட்ருக்கேன். நல்லா இருக்குல்ல, க்யூட்டாக இருக்குல்ல. சிக்கன் ட்ரை ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக பெப்பர் போட்டு இறக்கிட வேண்டியதான். அப்புறம் நான் ஆக்சுவலி வந்து உப்புமா தான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணேன். ஆனால் அது எடுக்கலை. நான் வந்து ஷார்ட்ஸில் வேணால் போடுறேன். இப்போ பசங்களுக்கு வந்து பேன் கேக் தான் ரெடி பண்ண போகிறேன். அதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். குக்கிங் வேலையெல்லாம் முடிஞ்சுது. ஸோ அதான் அப்படியே கிச்சனையும் க்ளீன் பண்ணிவிட்டேன். வெசல்ஸும் வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கிச்சன் வேலை கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்து வந்து லாண்ட்ரி போடணும். லாண்ட்ரி ஒரு செட்டு போட்டு விட்டுருக்கேன். நேற்று வந்த துணியை மடித்து வைக்கணும், அதை மடித்து வச்சிட்ருக்கிறேன். எனக்கு துணியை நீட்டாக மடித்து வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். எத்தனை பேருக்கு இந்த வேலை பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். நான் டெய்லியும் இருக்கிற துணி வாஷ் பண்ண துணியை மடித்து வச்சுடுவேன். நான் ரொம்ப நாளைக்கு விட்டு அது அப்படியே பெட்டில் போட்டு சோஃபாவில் போட்டு அந்த மாதிரிலாம் இருக்காது. அன்னன்னைக்கு துணியை அன்னன்னைக்கு மடித்து அதை ப்ளேஸில் வச்சுருவேன். கண்டிப்பாக அதுதான் செய்வேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வேலை. அதை ரசித்து செய்வேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டை கண்டிப்பாக கொடுங்க, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.